பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய மன்னார்குடி பகுதியை சேர்ந்த வர்த்தகர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்கே அவர்கள் உங்கள் மத்தியிலே தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உரையாற்றி இருக்கின்றார்கள். அவர் உரையாற்றியதற்கு பிறகு உங்கள் மத்தியிலே நான் வாக்கு கேட்க வேண்டும் என்று சொன்னதனாலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகின்றேன். பெரியவர்களே, 10 ஆண்டு கால மோடியுடைய ஆட்சி நம்ம நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. 10 ஆண்டு கால ஆட்சியிலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு மோடி அரசாங்கத்தின் மீது எந்த கட்சிக்காரராவது சொல்ல முடியுமா என்று சொன்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றது. 5வது பொருளாதார நாடாக இந்திய நாட்டை உருவாக்கி இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான பிரதமர் மீண்டும் வர வேண்டும், 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் பெரியவர்களே. இது யார் பிரதமர் வேட்பாளர் என்பதை தேர்வு செய்வதற்கான தேர்தல். இதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன வேலை இருக்கு? அவங்க யாராவது சொல்ல முடியுமா பிரதமர் வேட்பாளர் யாருன்னு? அவங்களுக்கு தெரியாது, யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் எதற்காக தேர்தலில் போட்டியிட வேண்டாம்? ஒரு பிரதமர் வேட்பாளர் யார் என்பதே முடிவு செய்ய முடியாதவர்கள் எதற்காக தேர்தலில் போட்டியிட வேண்டும்? ஆனால் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பெரியவர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 19ஆம் தேதி வாக்களிக்கின்ற பொழுது இந்த தேர்தல் பிரதமரை தேர்வு செய்வதற்கான தேர்தல். அதை மனதிலே வைத்து இந்த நாட்டுடைய பிரதமராக யார் வந்தா நல்லா இருக்கும்? வேற யார் வரப்போறோம் நமக்கு யாருமே தெரியாது. எடப்பாடி வருவாரா, அல்லது ஸ்டாலின் வருவாரா, அல்லது உதயநிதி ஸ்டாலின் வருவாரா, அல்லது இன்பநிதி வருவாரா, அல்லது அங்க இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் சிறையில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் வருவாரா, அல்லது சோனியா காந்தி வருவாங்களா, ராகுல் காந்தி வருவாங்களா? யாருக்குமே தெரியாது யார் பிரதமராக வரப்போகிறார்கள் என்று. நாங்கள் சொல்கின்றோம், நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வேண்டும் என்று. நீங்கள் வாக்களிக்கின்ற பொழுது நன்றாக சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு பிரதமரை தேர்வு செய்வதற்கான வாக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த நாடு உலக வல்லரசாக மாறும், பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடையும், பாதுகாப்பு துறையிலே வளர்ச்சி அடையும், மக்கள் பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைவார்கள். அப்படிப்பட்ட வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக தாமரை சின்னத்திலே வாக்களிங்கள் பெரியவர்களே. நான் இந்த தொகுதியிலே 2 தேர்தலில், கடந்த தேர்தலில் 2014 தேர்தலிலே போட்டியிட்டேன் பெரியவர்களே. நீங்கள் எல்லாம் வாக்களிக்கவில்லை, நான் தோல்வியை தழுவியிருக்கின்றேன். சரி, 2014 மக்கள் எனக்கு ஓட்டு போடல, தோத்து போயிட்டேன், அதனால நான் வீட்டில் போய் படுத்துட்டேனா? 2014க்கு பிறகு நான் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறேனா, போராடி இருக்கிறேனா, மக்கள் பிரச்சனைகளை மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறேனா என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நான் எடுத்து சென்றிருக்கின்றேன், நான் போராடி இருக்கின்றேன். 2014க்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளுக்காக பல சாலை மறியல் செய்து வழக்குகளை சந்தித்திருக்கின்றேன். மக்கள் பிரச்சனைகளுக்காக உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தியிருக்கின்றேன். 18 நாட்கள் சைக்கிள் மிதிச்சிருக்க. ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் தூரம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும். மக்கள் பிரச்சனைக்காக, விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தியிருக்கக்கூடிய நான் போராட்டத்தை நடத்தியது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்திடம் எடுத்துச் சென்றிருக்கின்றேன். ரயில்வே பிரச்சனையா, சாலை பிரச்சனையா, மீனவர் பிரச்சனையா, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையா, மீத்தேன் பிரச்சனையா, நிலக்கரி சுரங்க ஒப்பந்த ஏலமா, எல்லா விஷயங்களையும் மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கின்றேன். கடந்த 10 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 6 முறை வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்துச் சென்றிருக்கின்றாரா? அவர் போராடி இருக்கின்றாரா? உங்களுக்காக அவர் சாலை மறியல் செய்திருக்கின்றாரா? அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்காரா? அவர் சைக்கிள் பேரணி நடத்தியிருக்கின்றாரா? அவர் மத்திய அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று எதை செய்திருக்கிறார் நமக்கு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுத்த பாராளுமன்ற உறுப்பினர், 6 முறை வாக்களித்து தேர்ந்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் 10 ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறார் மக்களுக்காக? வாக்களிக்காமல் தோற்று போன நான் என்ன செய்திருக்கிறேன் 10 ஆண்டு காலத்தில் என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பெரியவர்களே. நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றாலும் கூட நான் மக்களுக்காக போராடி இருக்கின்றேன். மக்கள் பிரச்சனைகளை மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கின்றேன், தீர்வு கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று சொன்னால், இந்த முறை என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே மத்திய அரசாங்கத்திடம் உரிமையோடு கேட்க முடியும், உரிமையோடு அதிக நிதியை கேட்க முடியும், உரிமையோடு அதிக திட்டங்களை கொண்டு வர முடியும், உரிமையோடு தொழிற்சாலைகளை கேட்க முடியும். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு இதை நீங்க பண்ணி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். அப்படி கேட்பதற்கு அமையப்போது நரேந்திர மோடி ஆட்சியில் அதுல மாற்றம் கிடையாது, வேற யாருக்கும் வேலையே கிடையாது. அப்படி ஆட்சி அமைகின்ற பொழுது அந்த ஆட்சியில் இருந்து நிதிகளை பெற்று வர வேண்டும், திட்டங்களை பெற்று வர வேண்டும், தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தாமரைக்கு வாக்களித்தான் பெரியவர்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு அணியிலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கடந்த சட்டமன்ற தேர்தலில் இணைத்து விட வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சி செய்தோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இணைக்க வேண்டாம், தேமுதிகவை இணைக்க வேண்டாம், கிருஷ்ணசாமியை இணைக்க வேண்டாம், இணைச்சாதான் தேர்தல் வெற்றி கிடைக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியது. அன்றைக்கு அந்த அணியிலே இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் கூட அன்றைக்கு அதை வலியுறுத்தினார்கள்.
அனைவரும் இணைந்தால் மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும். அன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொண்டோம். அப்படி ஏற்றுக்கொண்ட பொழுது கூட அந்த கூட்டணியை அவர் அமைப்பதற்கு தயாராக இல்லாத காரணத்தினாலே கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தது. இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி 2024க்கு பிறகு இல்லாம போவதில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாம போயிருக்கும். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்த பெருமை எடப்பாடியார் அவர்களே சாரும். இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி அறிவிக்கப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடியார் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வர வேண்டும், இணையணும், இணைஞ்சாத்தா பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக் கொண்டிருந்தோம். கடந்த தேர்தலில் திராவிடனுக்கு நாங்கள் கேட்டது 15 சீட்டு. சட்டமன்ற தேர்தலில் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தூது போது சொல்ற மாதிரி ஒரு குண்டு ஊசி முனை இடம் கூட கிடையாதுன்னு சொல்ற மாதிரி 15 சீட்டு கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிச்சார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்கணும் நம்ம வச்ச கோரிக்கையை நிராகரிச்சிருக்கார். இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், அதிமுக நிர்வாகிகள், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி எடப்பாடிக்கு கவலை கிடையாது. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து வலுவான ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பாராளுமன்றத்திலும் கூட அதே போல ஒரு வெற்றியை பெறச் செய்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் செயல்பட்ட காரணத்தினால்தான் அவரை தவிர்த்துட்டு உடனடியாக ஒரு வலுவான கூட்டணியை தேசிய நலனை முன்னிறுத்தி மீண்டும் பிரதமராக மோடி வரணும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்த்து ஓர் அணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்ற பெரியவர்களே. எடப்பாடியார் அவர் மீது இருக்கக்கூடிய கொடநாடு வழக்கிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடநாடு வழக்கில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை சிறையில் அடைத்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த கூட்டணியில் வந்து தனி அணி அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்களே. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதவி செய்வதற்காக அணி அமைத்திருக்கிறார்கள். ஒரு அதிமுக தொண்டர் கூட அந்த அணிக்கு வாக்களிக்க கூடாது பெரியவர்களே. கண்டிப்பாக தேர்தல் முடிந்ததற்கு பிறகு 24க்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் எங்கே இருக்க போகிறது, யாரிடம் இருக்க போகிறது, ஒருங்கிணைந்த இயக்கமாக மாறப்போகிறது. ஏனென்று சொன்னா 2026 இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிச்சு இந்த தமிழ்நாட்டை விட்டு அனுப்பணும் சொன்னா ஒரு வலுவான கூட்டணியை இப்பயிலிருந்து 2024 தேர்தலிருந்தே கொண்டு போய் ஆகும். 2 ஆண்டுகளுக்கு இணங்கி செயல்பட்டு இந்த மாநில அரசாங்கத்தினுடைய ஊழலுக்கு எதிராக, வாரிசு அரசியலுக்கு எதிராக நடக்கக்கூடிய ட்ரக்கு கடத்தல்களுக்கு எதிராக, போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு எதிராக, போதைப் பொருட்களுக்கு உடந்தையா இருப்பதற்கு எதிராக இணைந்து இந்த கூட்டணி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும். அப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டாக வேண்டாம். தேர்தல் 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி அவருடைய முடிவு தவறு என்பதை உணர்ந்து எங்கே வர வேண்டுமோ அங்கே வந்து சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அணியை அமைப்போம். 2026 தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைப்போம். அதற்கு முன்னோட்டமாக இந்த 24 ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள் பெரியவர்களே. எனக்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் மத்திய அமைச்சரிடம் எனக்கு தெரியாத மத்திய அமைச்சர்களே கிடையாது. சொல்ல போனா பிரதமரோடு நான் 40 முறை சந்தித்திருப்பேன். அவர் பிரதமர் அவருக்கு முன்பிருந்து எத்தனையோ திட்டங்களுக்காக அத்தனை அமைச்சர்களையும் சந்தித்திருக்கின்றேன். கடந்த 10 ஆண்டு காலத்திலே நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரான என்று சொன்னால் உரிமையோடு அரசாங்கத்திடம் கேட்க முடியும், உரிமையோடு அரசாங்கத்திடமிருந்து பெற்று வர முடியும். மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை 30 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாதவற்றை எல்லாம் 5 ஆண்டு காலத்திலே நான் செய்து முடிப்பேன். தாமரைக்கு வாக்களியுங்கள், தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி வருகின்றேன் பெரியவர்களே.